தமிழக மூத்த அமைச்சர் துரைமுருகனின் பேச்சால் அமைச்சர்களுக்குள்ளே பிரச்சனை உள்ளதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சித்துள்ளார். எல்லாமே ட்ரோல் மீமா பார்த்தா கூட ஒரு மூத்த அமைச்சரே சட்டமன்றத்தில் உண்மையை ஒப்புக்கிட்டார், உண்மையை ஒப்புக்கொண்டிருக்கின்றார். சட்டமன்றத்தில் அவரே உண்மையை ஒத்துக்கிட்டு என்ன சொல்றாருன்னா, சிஸ்டமிக் ப்ராப்ளம், சிஸ்டத்துல பிரச்சனை இருக்கு. நாம் அரசு தான் செய்ய வேண்டிய வேலையை செய்யவில்லை, அரசு வேலையை தவறா செய்யுது அப்படிங்கறது எல்லாம் நகைச்சுவையாக துரைமுருகன் அவர்கள் சொல்லி இருக்கிறாங்க. அதனால இதை நகைச்சுவையாக கடந்து செல்லாமல் அரசு பார்க்கணும். உதாரணத்திற்கு ஒரு பக்கம் ஈஷாவை பொறுத்தவரை கோயம்புத்தூர்ல அடிக்கடி என்ன சொல்லுவாங்க, யானை வழித்தடம் இருக்கு, இது இருக்கு, அது இருக்கு. ஃபாரஸ்ட் மினிஸ்டர் சொல்றாங்க 3 வருஷம் ஆச்சு நாங்க இன்னும் கண்டுபிடிக்கல அப்படின்னு. அதே சட்டமன்றத்தில் துரைமுருகன் கேட்கறாங்க, 3 வருஷம் ஆச்சு இன்னும் என்னப்பா பண்றீங்க அப்படின்னு. அதனால் இவர்களை பொறுத்தவரை ஈஷா பகுதியில யானை வழித்தடம் இருக்கா இல்லையா, ஈஷா கொடுத்த ஆர்டிஐல அவங்க பொறுத்த வரைக்கும் பத்திரிகை பிரஸ் மீட் நடத்தி கிளியரா இருக்கும், எந்த விதமான ஃபாரஸ்ட் என்க்ரோச்மெண்ட் இல்லைன்னு அவங்க காட்டுறாங்க. ஆனா ஈஷாவை ஏதாச்சும் பிரச்சனையில வைக்கணும் அப்படிங்கறக்காக திமுக அரசு வம்பெழுத்துக்கிட்டு இருக்காங்க. இது சட்டப்பேரவையில கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு கேள்வியா கேட்கும் பொழுது எங்ககிட்ட எவிடன்ஸ் இல்லைங்கிறாங்க. உடனே துரைமுருகன் கேட்கறாங்க, 3 வருஷமா என்ன பண்றீங்க ஃபாரஸ்ட் மினிஸ்டர் அப்படின்னு. அதனால் இப்ப வர வர சட்டமன்றத்தை நாம பார்க்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னாவே, குறிப்பாக திமுக அரசுக்குள்ள அமைச்சரவைக்குள் இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாம் இன்னைக்கு சட்டமன்றத்தில் வெளிப்படையாக தெரிவதாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.